வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரெடிமேட் பர்கர் பன்ஸை வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து 2 ஸ்லைஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். மயோனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸ் எடுத்துருக்கேன். ஸ்லைஸ்டு சீஸ் வந்து ஒரு 5 பீசஸ் போல் எடுத்து வச்சுருக்கோம். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், பேசில், rosemary, thyme, white pepper, paprika powder எடுத்து வச்சுருக்கோம். salt as per required. all purpose flour வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். சோயா 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், பட்டர் வந்து 20 கிராம்ஸ் போல் ரூம் டெம்பரேச்சர் எடுத்துருக்கோம். ப்ராசஸ்ட் சீஸ் வந்து துருவி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் போல் எடுத்துருக்கோம். திக்கான மில்க் வந்து 1/4 கப் போல் எடுத்துருக்கோம். 3 எக் எடுத்துருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான சிக்கன் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்லெட் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் பேட்டிஸ் சொல்லுவாங்க பர்கருக்காக வேண்டி ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் இந்த ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ப்ரெட்டை வந்து ஒரு 4 போல் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து ப்ரெட்டை வந்து பிச்சு போட்டுடணும். இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ப்ரெட்டு வந்து நல்லா ஒரு க்ரம்ஸ் போல் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 by 1 எடுத்து வச்ச மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா சேர்த்ததுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணலாம். பெப்பரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து நம்ம பேட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் பாருங்கள், நல்லா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அழகாக பேட்டிஸ் போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணலாம். நல்லா ஒரு பெரிய பால் போல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், பெரிய சைஸ் பால் போல் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் திக்னஸுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும் ரவுண்டாக. இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடணும். இதை எடுத்து நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டிஸை வந்து ஆட் பண்ணலாம். சிம்மில் வச்சுருக்கணும் மிதமான தீயில். இதே போல் நம்ம ரிமைனிங் பேட்டிஸை நம்ம ரெடி பண்ணி பேனில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டிஸ்லாம் பாருங்கள் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மிதமான தீயில் ஒரு பக்கம் 5 நிமிஷம் போல், இன்னொரு பக்கம் இன்னொரு 5 நிமிஷம் போல் அழகாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் சேர்க்க தேவையில்ல, டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. பேட்டிஸ் எல்லாமே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இந்த பேட்டிஸை எடுத்துகிட்டு நம்ம இப்போது சாஸ் ரெடி பண்ணலாம். சீஸி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பர்கருக்கு. இந்த பேன்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பன்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சீஸி சாஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பர்கருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சிக்கன் பேட்டிஸ்க்கு மேலே கலக்கலாக இருக்கும். இது நம்ம வீட்லேயே செஞ்சு பண்ணோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் பேனில் வந்து பட்டர் சேர்த்துக்கிறோம். மிதமான தீயில் இருக்குது. இப்போ நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ரேஷியோவில் தான் ஆட் பண்ணணும் மெஷர்மெண்ட்ஸ். இது நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணல, நம்ம வந்து சீஸி சாஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் தான் இது இருக்கணும். மிதமான தீயில் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரினுடைய அந்த ரா ஸ்மெல் போகட்டும். நம்மளுக்கு ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விடுங்க, அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ பாருங்கள், லம்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ராசஸ் சீஸ் வந்து நம்ம துருவி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். சீஸ் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூடவே வந்து இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் நல்லா ஸ்டீர் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சீசனிங்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கிறேன். டைம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெசில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவு பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமுக்கு தேவையான அளவு சால்ட், இதெல்லாமே சேர்த்து நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் வந்து நம்ம எல்லாம் இந்த க்ரீமு, சீஸு, பெப்பரிக்கா பவுடர்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான கலரு, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக எக் ஆம்லேட் போட்டுட்டு நம்ம வச்சிட போகிறோம். ஹாஃப் பாயில் மேலே ரெடி பண்ணி நம்ம எத்தனை பர்கர் செய்ய போகிறோமோ அத்தனை போல் நம்ம எக் ஆம்லேட் ஆட் பண்ணிக்கணும். இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து திருப்பி போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இது டேரெக்டாக நீங்கள் அப்படியே கூட எடுத்து நம்ம பர்கருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு ஹாஃப் பாயில் மாரி இல்லாமல் ஆம்லேட் மாரியே திருப்பி போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம பர்கர் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், பர்கருக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பேட்டிஸ் ரெடி பண்ணியாச்சு, ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு, சீஸி க்ரீம் ரெடி பண்ணியாச்சு, மைனஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மைனஸ் வேணுன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மைனஸ் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம், நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக அந்த கோஸ் எடுத்திருக்கேன். கோஸ் வரையும் அந்த லீவ்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம், சீஸ் ஸ்லைஸு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த பன்னை பாருங்கள், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் 2 பக்கமும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைனஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பாட்டம் லேயரில் வந்து மைனஸை அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சமாக மயோ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோஸ் லீஃபை வச்சுக்கலாம். ஸோ இந்த கோஸ் லீஃபை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சிக்கன் பேட்டியை வைக்க போகிறோம். சிக்கன் பேட்டியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண சீஸி க்ரீமை வைக்கணும். அதுக்கு பிஃபோராகவே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைஸ் வந்து சீஸை எடுத்துக்கலாம். சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க சாஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ஆம்லேட். இப்படி தான் செய்யணுங்கிறது இல்லை, இது ஒன் ஆஃப் தி ஐடியா தான். இது மறுபடியும் நம்ம டாப்பில் வைக்கக்கூடிய லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மயோ ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அசம்பிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், இது 1 செட் ஆஃப் நம்மளுக்கு பர்கர் வரும். இதே போல் நம்ம இன்னொரு பர்கரை நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ பாட்டம் லேயரில் வந்து கொஞ்சமாக நம்ம மயோ அப்ளை பண்ணுறோம். மயோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோஸ் லீஃப் வைக்கிறோம். அதுக்கு மேலே சிக்கன் பேட்டி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்காக இதுக்கு மேலேயே வந்து நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ண சாஸு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சீஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஆம்லேட், மறுபடியும் டாப் லேயருக்கு கொஞ்சமாக மயோ வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ரொம்பவே கலக்கலான ஒரு சிம்பிள் சிக்கன் பர்கர் வீட்டில் டக்குன்னு எப்படி செய்யுது உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.